அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய பேர் சொல்கிற ஒரு பிரச்சனை தான். நாங்கள் இன்குபேட்டர் வாங்கினோம், புதிய முட்டை வச்சோம், பொறிக்க இல்லை, ஒரு சில குஞ்சு தான் பொறிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. காரணம் என்னென்னு சொன்னாக்கா அவங்களோட பராமரிப்பு போதா. இதே போல் நேற்று ஒருத்தர் சொன்னார், நான் போயிட்டு பார்த்தேன். போய்த்து பார்த்தா உண்மையிலே அவங்க அந்த வச்சிருக்கிற கப்பில் தண்ணியே இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. தண்ணி கட்டாயம் ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு நாளும் காலையில் பின்னேரம் அந்த முட்டையை ரொட்டேட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் அந்த முட்டையில் கரு கட்டினாலுமே கூட அந்த குஞ்சு கொத்தி வெளியே வராது, பொறிச்சு வெளியே வராது. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த புவியீர்ப்பு சக்திக்கு குஞ்சு அடியிலேயே கிடந்து அப்படியே ஒட்டிடும். இப்போ முட்டைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2 லேயர் ஷவ் இருக்கும். அது சும்மா ஒரே கடையில் கிடந்தாக்கா ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த ரொட்டேட் ஆக விடாது. அப்போ குஞ்சு பொறிக்கும் போது குஞ்சு அந்த முட்டையை சுற்றி சுற்றி கொத்தணும். கொத்துறதுக்கு அந்த உள்ளுக்கே இருக்க ஷவ் ஒட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் கொத்த இல்லாமல் போயிடும். அதனால் கட்டாயம் நீங்கள் உங்களோட பராமரிப்பை சரியாக செஞ்சீங்களா இருந்தாக்கா நல்ல முட்டையை தேர்வு செஞ்சு எடுத்தீங்கன்னா 180% சூவராக பொறிக்கும். நீங்கள் தண்ணியை குறைய விடவே வேணாம். நீங்கள் விற்கிற கப்பில் தண்ணியை குறைய விடவே வேணாம். தண்ணி குறைஞ்சாலும் பொறிக்காது. அந்த காற்றுல கட்டாயம் ஈரப்பதம் இருக்கணும். அதே போல் நீங்கள் காலையில் பின்னேரம் கட்டாயம் ரொட்டேட் பண்ணுங்கள். அடிக்கடி அந்த டெம்பரேச்சர் மீட்டரை கொஞ்சம் பாருங்கள், ஹீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. அது சில நேரம் கூடிரும் குறையும். அப்படி வந்தால் பொறிக்காது. கட்டாயம் இதை பாருங்கள். இதை பார்த்தா சரியாக வரும்.